Hello friends, welcome back to Andy's Scoop Kitchen. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம மசாலா அரைச்சி சேர்க்க போகிறதுனால ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இது எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக நம்மளோட வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2 to 3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் கடுகு எல்லாமே லேசாக பொரியணும். ஸோ லேசாக இதை நல்லா வறுத்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது லேசாக பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தக்காளி தேவைப்படாது. ஸோ வெங்காயம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் முழு தனியா சேர்க்குறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு அதோடவே வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. நான் பவுடராகவே ஆட் பண்ணிக்கிறதுனால ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இது லேசாக 30 செகண்ட்ஸ் அப்படி வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப இப்படி செமி கிரேவியாலாம் வேண்டாம், ரொம்ப ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். நல்லா கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கும் டிஷ் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், லேசாக செமி கிரேவியாக வேணுங்கிறதுனால 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி லேசாக அப்படி திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சிக்கனும் நல்லா வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க இந்த சிக்கன் குவான்டிட்டிக்கு நம்ம அரைச்ச மசாலா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா கம்ப்ளீட்டாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். நல்லா இந்த மாதிரி திக்காய் பேன்லேருந்து செப்பரேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் இந்த சிக்கன் சுக்காக்கு. நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே சிக்கன் ஓரளவுக்கு திக்காகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக புளிப்பு தன்மை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளேவர்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.